இருந்து ஃபயர் விடாம எங்களை எல்லாம் வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க தோழர்களே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. அவ்வளவுதான், ஃபயர் தான் ஃபுல்லா. ஜாலியா இருங்க. 3 பேர் டார்கெட்ல ட்ராய். இது வந்து 3ல 2 பேர். ஆமா, யாரு ஆமா. என்ன இது என்ன Yes. வெட்டுறாரு? 3 பேர், Yes. 3 லட்சியம் 2 நிச்சயம். ஐயோ. ஏய், புரிந்து போச்சு, புரிந்து சாம போச்சு. சாண்டி தாடி பேர ஒரு ஆள் ஏத்த முடியல என்னால. ஓடு எனக்கு அவங்க அவ்வளவுதான். அந்த 2 Plus நிச்சயமா fire ஆ இருக்கும். விழுந்துரும் சேமா. அதுல 2 விழுந்துருமியா? அது ஒண்ணுதான் இன்னும் கஷ்டம். அந்த ஏய், ஒன்று அதுல 3 எனக்கு இந்த லட்சியம் ஆஸ்கர் 2 நாயகனை மட்டும் கன்ஃபார்ம் எப்படியாவது நிச்சயம். கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் அதுதான் சொல்லுங்க. கஷ்டம்ன்றாங்க. தாலி சப்ஸ்கிரைப் பண்ண அவன் முடியுதான்னு பாரு விக்ரம். அவன் அவன் படுத்தே விட்டானையா. அவன் படுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அமைதி ஆயிட்டான்ல. இன்னைக்குதான் பார்த்தேன் நான் அவனை. ரொம்ப நாள் கழிச்சு எல்லோபி பக்கத்துல கொடியேற்றும் போது நின்னான் பார்த்தேன். அவன் 3 பேர்ல 2 பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் தான் ஈர்த்து சுத்திட்டு இருக்கான் பைத்தியம். 2 பேர் சைலண்டா ஆனா தான் ஒரு இருக்காங்க. 2-3 மாசத்துல நீங்க அன்எக்ஸ்பெக்டடா பார்க்காது வேணா அவனு நடக்கும். நினைக்காத ஒரு விக்கெட் அவுட் ஆகும். இப்ப நைனார் மேல வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? பாலிமர்ல கொடுப்போம். பாலிமர்ல ஒரு வீடியோல மேல பிஎம் ஆஃப் இந்தியா, கீழே சிஎம் ஆஃப் தமிழ்நாடு போட்டு ஒரே வீடியோவை மர்ஜ் பண்ணி போட்டிருக்கான். பிளாக் வச்சிட்டீங்க. ஏங்க அவன் இது பாலிமர்ல லைவே ஒட்டுக்கா ஓட்டிக்கிட்டு இருந்தான் 2 ஸ்பிளிட் ஸ்கிரீனா போட்டு. அதுதான் சொல்றேன், நல்ல அண்ணனை வச்சு காசு பார்த்துடுறானே இவனுங்கிட்ட. பேசாம இது காப்பி ரைட்ஸ் ஏதாவது வாங்கணும். அது என்னன்னா பாருங்க, அண்ணனை வச்சுதான் மோடிக்கே கொஞ்சம் பாருங்க. இல்லன்னா மோடி அதை யாரு பாப்பா? யாருமே பார்க்காத இந்த இடம் வியாபாரம் பண்ணிட்டாங்க. அது இல்ல இப்போ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நியூஸ் பாத்தீங்களா? அந்த எடப்பாடியில நம்ம சார்பா ஒருத்தர் போட்டி போட்டிருந்தாருல, அவரு ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணிருக்காரு. அருண்குமார். ஆமா, அவரேதான். அதுதான் நம்ம சிஸ்டர், நம்ம எதுவுமே நம்ம அது பொய்ன்னு சொல்லணும்னு அவசியம் அது இல்லை. அன்னைக்கே அவனுங்களே தெரியும். அப்ப அது அதுக்கு உண்மைன்னு இப்ப என்ன ப்ரூவ் சொல்லுவாங்களாம்? குதிரை, கழுகு, டைனோசர் அப்படி ஏதாவது சொல்லுவாங்களாமா? இல்ல இல்ல, நம்ம அது ஒரு சார்பா நாய் போட்டி பேருன்னு போடல, சொல்லலாம். ஓடிட்டான். இல்ல, அது ஒரு நாய் பேரன்னு அது வேணா சொல்லலாம். சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட். அப்படி சொல்லலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 10 எம்எல்ஏ வந்துட்டு அங்க இருந்து உருவலாம். தப்பு கிடையாது, கண்டிப்பா ஆமா. பண்ணணும். அது நம்ம ஒரு கோரிக்கையா இல்ல வைக்கணும். உண்மையிலே நான் ஆரம்பத்துல நான் கூட ஒரு மாதிரிதான் ஃபீல் பண்ணேன். பட் இவனுக்கு பண்றத பார்த்தா டோட்டலா காலி பண்ணணும். இவன் போய் அங்க முடிஞ்சிடும், சேர்ந்து என்ன 5 பிரயோஜனம்? வருஷத்துல நாளை confirm அடுத்த வாட்டி எடப்பாடி அவனுக்கு பதில் அவனை நிக்க வைப்பானா? வேற இல்ல ஏதாவது இல்ல தொகுதினா கூட. கரெக்டா தான் சேர்த்திருக்காரு நவீன் ப்ரோ. எடப்பாடி அடுத்த வாட்டி டிஎம்கே கூட போயிடுவான். ஏடிஎம்கேல எடப்பாடியில் நிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் கட்சியே இருக்காது. எடப்பாடி எல்லாம் போய் டிஎம்கே டீலிங் பேசுறதே எப்படி இருக்கும்? எடப்பாடியும் நமக்கு விட்டுருங்க, மிச்சம் எதுனாலும் பார்த்து பண்ணிக்கலாம். எவ்வளவு பயந்து இருந்தா ஒரு எக்ஸ்சிஎம் போய் ஒரு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ற பார்ட்டில நிக்கிற கேண்டிடேட்ட போய் வேலை பேசி வாங்கியிருப்பான். பயந்துட்டான். ஒருவேளை அவர் நின்று இருந்தா கூட அங்கேயும் போயிருக்கோம் ஸ்டாலின் மாதிரி. நடுவுல டிவில நின்னதுக்கே ஒரு ரவுண்ட் லீடு போச்சு. அவனுக்கு ரிசல்ட் அன்னைக்கு தோணி இருக்கும் ட்ராய். நல்ல வேலை நம்ம சேஃப்டியா முன்னாடியே பண்ணிட்டோம். இல்லன்னா அவன் குளத்துற நிலைமைதான் நமக்கும் அப்படின்னு நினைச்சிருவான். அதுதான் சொல்ல வந்தேன். இவன் லாஸ்ட் மினிட்ல டிவிக்கு சப்போர்ட் பண்ண சொன்ன போதே 50,000 வாக்கு போயிடுச்சா? அதே ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்ல எஸ்ஜி ப்ரோ, நடுவுல ஒரு ரவுண்ட்ல டிவி ஃப்ரண்ட்ல வந்துச்சு. அதுதான் சொல்ல ஓவராலா நீங்க சொல்றீங்க. நான் ஓவராலா நான் சொல்றேன். அப்பயே லாஸ்ட் டைமுக்கே அப்படி வந்துருச்சுன்னா யோசிச்சு அருண் கரெக்டா நின்று இருந்தான்னா எந்த பிரச்சனையும் இல்லாம குளத்தூர் கோமானோட இதுதான் எடப்பாடிக்கு மின்னலை முடுங்கி வந்திருக்கும். மின்னல் விழுங்கி. எனக்கு ஒரு டவுட். போன வாரம் உதயநிதி பேசினதுக்கு நேஷனல் மீடியா ஃபுல்லா இதேதான் ஓடிச்சு. இப்ப நைனார் பேசினதுக்கு அதே மாதிரி போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆனா அந்த அக்ஷிதான்றவங்க மட்டும் கோட் பண்ணி போட்டிருக்காங்க. அக்ஷிதா நம்ம புள்ள, அது போடும். இல்ல அது நம்ம புள்ள எல்லாம் இல்ல, ஜெர்னலிஸ்ட். அதை விட்டுருங்க. சரி ஓகே சரி ஓகே ஓகே. ஜேர்னலிஸ்ட் அவங்க மட்டும் கோட் பண்ணிருக்காங்க. பாப்போம் எப்படி போகுதுன்னு. அவங்க அதுக்கும் நெக்ஸ்ட் டே தான் ரியாக்ட் பண்ணாங்களே தவிர அன்னைக்கே பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. சோ வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சொல்லு தாலிப் ப்ரோ. இல்ல செக் பண்ணி பார்த்தேன். என்னன்னா நீங்க இபிஎஸ்லாம் ஒரு தீர்க்க தரிசி தான். ஏன்னா முன்னாடியே கெஸ் பண்ணி ஆளை தூக்கிட்டாரு. இது நீங்க யாராலையும் யோசிக்க முடியல. முன்னாடியே இல்ல தாலிப் ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா
ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ற பார்ட்டி, உன் சொந்த ஊரு, நீ அத்தனை வாட்டி எம்எல்ஏ ஆயிருக்க, அப்பயே பயந்து போய் அவனை வாங்குறன்னா நீ எல்லாம் எப்படிப்பட்டவனா இருப்ப? நான் எடப்பாடிக்கு அதை சாய் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி சேலத்துக்கு இதை பண்ணியிருக்கேன் எல்லாம் சொல்றாங்கல்ல, இல்ல அப்ப அது நின்றுக்கணும்ல. உண்மைதான் நவீன். ஆக்சுவலி இவன் வந்து சிங்கப்பூரா மாத்திட்டான் கொளத்தூரான்னு சொல்லிட்டு இவன் பிட்ட போட்டுருந்தான். ஆனா ஓரளவு செஞ்சு வச்சிருக்கான். சேலத்துல எடப்பாடி செஞ்சிருக்கான், இல்லன்னு சொல்ல. அப்பயும் அவன் மேல நம்பிக்கை இல்ல பத்தியா, அவன் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்திருந்தா அவன் ஏன் அத்தனை பேர்த்த கட்சி விட்டு நீக்க போறான்? அண்ணன் சொல்ற மாதிரிதான், அந்த அம்மா தொண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வைதான். கனிமொழி ஒண்ணு சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? திமுக அத்தனை கூட்டணி ராவுக்கு கனவா அதுவா அதுதானு கேட்டிருக்காங்க. திமுக அதிமுக கூட்டணியா? அவங்க ஏதோ அதுதானு சொல்லிருக்காங்க. அப்படி நான் கீழே போஸ்ட் கமெண்ட் போட்டிருக்காங்க. டிவி சண்முகம் இல்ல இன்னொரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க கனிமொழி. இல்ல ஒரு டிஎல் ஒண்ணு பார்த்தேன், அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்களா? அந்த கனிமொழி இல்ல, அது அந்த கனிமொழி இல்ல. பிரஸ் மீட் போட்டிருந்தாங்க ஏர்போர்ட்ல வெளியே வந்த போது ட்ராய். இல்ல 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 இல்ல, அது எக்ஸ்எம்பி கனிமொழி, அது வேறயா. சும்மா கண்டதையும் எத்தனை நியூஸ் காரனுக்கு மாத்தி போட்டிருப்பானுங்க போட்டோவை வீடியோ போட்டாங்க. ஐயா வீடியோ ட்ரை ப்ரோ. இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரும்போது அந்த கொஸ்டின் கேட்ட உடனே அப்படி சொல்லிட்டு போயிருவாங்கன்னு அந்த மாதிரி போட்டுருந்தாங்க. அந்த வீடியோ மேல டேக் பண்றேன். வீடியோ இருக்கு, இன்னைக்கு சொல்லிருக்காங்க. நான் கீழே ஒரு கமெண்ட் பிரிண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. கீழே கமெண்ட்லயா பாக்குறேன். அப்புறம் ஏன் இது ஓகே, அப்புறம் ஏன் சிவி சண்முகம் டெய்லி வந்து அசம்பிளிக்கு வெளியே கத்திட்டு போறானே, அவனுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க? கேக்குதா சாம? கேக்குது. அதுதான், அவனுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு பதில் சொன்னா அவன் ப்ரூஃபோட எடுத்து போட்டுருவான்னு நினைக்கிறேன். இவனுங்க திமுக ஸ்பேஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே, திமுக அதிமுகனால தாவேக்கெல்லாம் பயப்படுறாங்க, அப்ப நாங்க கூட்டணி சேர்ந்தா ஜெயிச்சிரும் பயப்படுறீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. நீங்க சேருங்க பாஸ், அதான் எங்களுக்கு வேணும். நீங்க எல்லாரும் சேருங்க. ஆமா, வேலை ஈஸி ஐடியா. கூட்டணி சேர்ந்துட்டு எனக்கு இப்படி எல்லாம் பேசுவாங்களா? புரட்சி திமலவி அம்மா ஆட்சி எல்லாம் சூப்பரா இருந்ததெல்லாம் பேசுவானுங்களா? வாய்ப்பு இருக்கு பேசுவானுங்க. அதான் இப்பவே எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே சொன்னானே, அம்மாவோட சாவுக்கு நீதி வாங்கி கொடுக்குறேன் இருந்தாலே வந்தான். ஆமா கொடநாடுக்கு விசாரிக்கிறேன். நீ சாப்பிடுற சோறுக்கு திமுக காரணம், நீ ஊத்துற குழம்புக்கு அதிமுக காரணம்னு பேச ஆரம்பிப்பானுங்க. அதான் கரெக்டா இருக்கும். சரி, டைம்ல என்ன பாக்குறதுக்கு கடுப்பா இருக்கு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப எரிச்ச மீறாவதியா. நீ வேற இடையில கிடைச்சி முடிய மாட்டேது. பைத்தியம் மாதிரி நடுவுல போயிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு அழகா அண்ணன் வந்து ஸ்பீச் இருந்தது, அதை டீகோட் பண்ணி அதுல ஏதாவது வீடியோ கட் பண்ணி போடுறானுங்களா? போட மாட்டான். கடுப்பா இருக்கு. இன்னைக்கு ஏதோ இது கூட நலத்திட்டம் கூட ஏதோ அனௌன்ஸ் பண்ணி. ஆமா, நலத்திட்டம் இல்ல ப்ரோ, அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அந்த தியாகிகள் பென்ஷனு அதெல்லாம் உயர்த்திருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு போல. அதே மாதிரி இந்த இவங்களுக்கும் சோல்ஜர்ஸ் ரிட்டையர்டு அவங்களுக்குலாம் சோல்ஜர் எல்லாத்துக்குமே மாத்திருக்காரு. ஒரு 4-5 படிச்சாரு. ஆனா இங்கிலீஷோட ஃப்ளூயன்சி இன்னைக்கு அண்ணன் பேச்சு உதறிட்டாரு. ஆமா, பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு. ரெடியா ஒரு வாட்டி அண்ணன் பேசியிருப்பாரு, நம்ம அந்த உள்ள ஒரு ஸ்டேஜ்ல அந்த மென்மேகோ அந்த இதுல பேசியிருப்பாரு இங்கிலீஷ்ல கொஞ்சம் நிறைய. அது சூப்பரா இருந்துச்சு. பட் அதை விட இது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. மனசு விட்டு பேசுற மாதிரி இருந்துச்சு. மனசுல இருந்து பேசுற மாதிரி. ஆமா ஒரு வாட்டி ஐடியாலஜிக்கல் டீடைல்ஸ் பத்தி இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரு, அதுவும் சூப்பரா இருக்கும்.
அதுதான் அந்த இதுலதான் லாஸ்ட்ல முடிக்கும் போது இந்த டைலாக்ல முடிப்பாரு, மென் மே கம் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்ட்டு. இது ட்ராய் இந்த கோவத்தூர்ல வந்த போது அங்கதான் இருந்தான் இவன் எடப்பாடியும். ஆமா, அங்கதானே அவன் சிஎம்ஏ ஆனா. அப்படின்னா அவனும் எடப்பாடி தான் சென்ட்ரு. சரக்கு போட்டிருக்க மாட்டானுங்க. இல்ல அவங்க டீ டோட்டலர்ஸ் எல்லாரும். அப்படியா? சரி. இல்ல பரபரப்பா பேட்டி கொடுத்துருக்காப்புல, நல்லா குடிக்க மாட்டேன், நான் ஒட்டுமை குத்துறேன், என்ன ஜோப். யாரு? மிஸ்டர் எடுப்ஸ். எடப்பாடி வந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஆமா, எடப்பாடி எல்லாம் ஃபுல்லா அடிப்பான். மின்னல் வெளி எதுக்கு சொல்லியிருக்கான்? சம்பந்தமே இல்லாம. அதான் அந்த பிராண்ட் எல்லாம் வந்து இது பண்ணாங்கல்ல, அதுக்கு இந்த பிராண்ட் அவன் ஏன்பா குடிக்க போறான்? இல்ல, நான் டோட்டலே குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் மின்னல் விழுங்கி. அவனை பேசாம இதுக்கப்புறம் மின்னல் விழுங்கின்னு வச்சிருவான். நல்லா இருக்கு பேர். எடுப்ஸ் மட்டும் தான் எது சொன்னாலும் செட் ஆகுது கரெக்டா. ஆனா அசம்பிளியில போய் அவனாவது கேட்டுற போறான், சார் மின்னல் விழுங்கி இப்ப என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஆனா இவனுக்கு எப்ப கூட்டணி கன்ஃபார்ம் பண்ண போறான்னு தெரியல. கட்ட கூட்டணி முடிச்சுட்டான்னு நல்லா இருக்கும். லோக்கல் எலெக்ஷனுக்கே கூட்டணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி முடிச்சு பாருங்க, லோக்கல் எலெக்ஷன்ல அந்த உமா அவங்க எல்லாம் பாருங்க சொல்லிட்டாங்கல்ல, சேகர் பாபு ஏஞ்சல் எல்லாம் கட்டு புட்டுன்னு வச்சீங்கன்னா எதிர்பார்க்கறாங்க. நயினார் மேல கேஸ் போட்டாங்க. நயினார் மேல கேஸ் போட்டாங்க டிஜிபி ஆபீஸ்ல. ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் கேஸ். ஆமால இந்த 100 கோடி கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அவன் இன்னொன்னு நவீன் ப்ரோ, அந்த எலெக்ஷன் டைம்ல அந்த ட்ரெயின்ல ஃபண்ட்ஸ் எடுத்து வந்து மாட்டினாங்கல்ல, 5 கோடி அது இன்னும் பெண்டிங்ல தானே இருக்கு. அதுவும் பெண்டிங்ல தான் இருக்கு. அதுல தூக்கி வச்சிருந்தாங்க அவனை, எலெக்ஷன்லயே நிக்க முடியாத மாதிரி. பட் ஆனா நம்மளுக்கு ஒரு ஜோக்கர் மிஸ் ஆயிடுவான் இவன் எலெக்ஷன்ல நிக்கலன்னா, அதனால பாக்குறேன். இப்ப என்ன பண்றாங்கன்னா நிறைய பேரு மாநில தலைவர் பதவிக்கு அடி போட்டு இருக்கானுங்க. நயினாருக்கு ஆனா இன்னும் 1 வருஷம் இருக்கா? வழக்கமா 3 வருஷம், நடுவுல கூட மாத்துவானுங்க. அதான் திருப்பி வேணா இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பானுங்க. எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. அண்ணாமலை கொடுக்கல எக்ஸ்டென்ஷன்? ப்ரோ கொடுத்தாங்க ப்ரோ, நடுவுல எலெக்ஷன் வந்துச்சுங்க. ஆமா ப்ரோ. அவன் எந்த வருஷம் ப்ரோ இதுவானா? எலெக்ஷன் வந்து நடத்த வேண்டியது அவனுக்குள்ள, ஆனா தள்ளி போட்டிருந்தானுங்க. ஓகே ஓகே. முடிச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் வந்தா இருந்தான், எல்முருகன் தான் இருந்தான். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா, அந்த வேல் யாத்திரையெல்லாம் நடத்திட்டு இருக்கான். ஆமா 21ல வந்தான். பட் ஆனா 5 வருஷம் ரெண்டான் இல்ல, 3 வருஷம் தான். 3 வருஷம் தான். ஒரு 6 months ஏதோ ப்ரொலாங் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், 3 to 6 months. ஆமா, அவனுக்கு முன்னாடி இவன் வர வேண்டியது. யாரு இவன், நம்ம பவுட்டி பாய். யாரு கேசவனா? இவங்க மாறிடாது. அவன் அங்கதான் கொஞ்சம் அடி போட்டிருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டானுங்கன்னு சொல்லிதான் பிஜேபி திட்டிட்டு இருந்தான் கொஞ்ச நாள். அவன் அப்புறம் ரஜினி பக்கம் போயிட்டான்ல. ஏதோ ரஜினி பக்கம்லாம் முன்னாடியே இருந்தான், அதுக்கு முன்னாடியே ரஜினி பக்கம் இருந்தான். அங்கிருந்து வந்துதான் இங்க அடி போட்டு இருந்தான். இது செட் ஆகலன்னு டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தான்.
இப்ப 2-3 பேர் ட்ரை பண்ணானுங்க. வினோஜ் பி செல்வம் இருக்கான்ல அவன், மாரிதாஸ், திருப்பி மாரிதாஸ் ட்ரை பண்றானா? சரத்குமார் கேட்டு இருக்கான்னாங்க. சரத்குமார் தான் தர மாட்டானுங்க. இவன் கொடுத்தாலும் கொடுப்பானு ப்ரோ. நயினார் மட்டும் என்ன இந்த கட்சியிலே வரனா? ஏடிஎம்கேல தானே வந்தான். கட்சியெல்லாம் இணைச்சிருக்கான் ப்ரோ நைட் 2 மணிக்கு. யாருக்கு திடீர்னு தூக்கத்துல இருந்துச்சு போய் நைட் 2 மணிக்கு வெடிய காலம் பார்த்தா நைட்டு 2 மணிக்கு கட்சி இணைச்சிட்டாருன்னு வருது. என் பொண்டாட்டிய கேட்டேன் இணைச்சிட்டுமான்ட்டு, இணைச்சிருந்தாங்க. ஓகே நினைச்சிட்டேன் அப்படின்னா. ஆனா செதறிட்டேன் அதெல்லாம் கேட்டு. ரைட்டரா ஒரு முடிவோடு தான் இருக்கான். நாட்டாம குடும்பம் பச்சையெல்லாம் குத்திருக்காங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அது நான் யோசிச்சிருக்கேன் ட்ரை ப்ரோ. அது ஏன்டா வெடிய கால போக வேண்டியதாடா, அது என்னடா நைட்டு ராத்திரி அவன் என்ன மூடல இருக்கான்னு. நாட்டாம குடும்பம் எல்லாம் இன்னும் ஹைலைட். கூட்டு வந்து பச்சை குத்த வச்சுட்டு இருக்கான். அது கூட பரவாயில்ல ப்ரோ. அது மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா கூட பரவாயில்ல. டாட்டூ ஆர்டிஸ்ட கையோட கூட்டு வந்திருக்கான் பாருங்க மண்டபத்துக்கு. போடுறது வேற எட்டி பார்த்து வந்தா என்ன உடனே பார்க்கலாம், அதாவது இமீடியட்டா பார்க்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம பார்க்கலாம் அன்னைக்கு. அது ஓகே. ஆனா அன்னைக்கு அது ஒரு மண்டபத்துல நடந்த ஈவெண்ட் சரிங்களா, ஒரு ஹால்ல, மேரேஜ் ஹால்ல. அங்கேயே உட்காந்து டாட்டூ ஆர்டிஸ்ட கூட்டு வந்து அவன் முன்னாடியே போட்டுன்னு இருந்தாங்க. அதுதான் எனக்கு ஷாக்கே. டேய் என்னடா பண்றீங்க? இல்ல நைட் அவர வீட்டு வாசல்ல யாருங்க பாருங்க பச்சை குத்தி இருக்கேன், அண்ணனை பார்க்கணும். ஏதாவது அது மாதிரி போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. கொஞ்சமா கடைசி போட்டுக்கோன்னு சொல்றதே தப்பு. போடவே அது தப்புதான் விக்ரம் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மண்டபம் ஈவெண்ட்டுக்கு கையோட கூட்டு வந்திருக்கான் பாருங்க டாட்டூ ஆர்டிஸ்ட. பாப்பா இன்னைக்கு ஒரு 100 டாட்டூ போடணும் நாட்டாம குடும்பம் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருப்பான் போல. மனசாட்சியே இல்லாதவன். இவனெல்லாம் திட்டம் போது சரி இவனெல்லாம் திட்டமா, இவ்வளவு ஒரு ஆளு மீறன்ட்டு அப்படிதான் இருக்கு. ஹோஸ்ட் இருக்கீங்களா இல்ல என்ன பண்றீங்க ஸ்பேஸ போட்டு? யாருமே இருக்க மாதிரி தெரியல. இருக்கேன் தூங்கிட்டு தானே சாமி? தூங்கல. ஒருத்தன் டிஎல்ல ஒரு அசிங்கமா ஒண்ணு போட்டிருந்தான் முந்தி, அதை தேடிட்டு இருக்கேன் அவனை அடிக்கிறதுக்கு. டிஎல்ல போய் சண்டை போட்டுன்னு இருக்கியா? மீடியால போய் பாத்துட்டு இருக்கேன். டிஎல் தேய்ச்சிட்டு இருக்கீங்க. ப்ரோ டிஎல் நல்லாவே இல்லையா, அதனால நான் பாப்பா பேசிட்டு இருந்தேன். சொல்லு. நான்லாம் டிஎல்ல தான். என் டிஎல்லாம் சூப்பரா இருக்கு. நான் அந்த ஒரு லெட்டர் அந்த வேர்டு மட்டும் போட்டு மியூட் அழுத்திட்டேன். அதனால நிறைய வர மாட்டேங்குது. எனக்கெல்லாம் பாருங்க அண்ணனுக்கு போட்ட எலவேஷன் தான் வருது. இந்த எக்ஸ்பைரி மட்டும் தான் குறுக்க ஓடிட்டு இருக்கான். முரளி அந்த ஐடி எல்லாம் பார்த்து மியூட் போட்டு விட்டுரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. என் டிஎல்லாம் சூப்பரா இருக்கு முரளி ப்ரோ. பாருங்க என்ன தெரியல, டிஎம்கே மிக்ஸ்டு வச்சிருக்கையா, அல்காரிதம் மாறி போயிடும். அதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. மாத்தி விட்டுருவேன். ரோத்தாங்கம்மான்னு கேட்க போறாங்க தான் அவங்க அமைதியாவானுங்க. அது வரைக்கும் இப்பதான் சுத்திட்டு போனாங்க. என்னை கேட்க போறேன்னு தெரியல. ஆமா எரிச்சலா வருது விக்ரம். அப்பா என் டிஎல் நல்லா வந்திருக்கு, திடீர்னு வினோதமா ஒண்ணு வருது நடுவுல. அப்புறம் நீ ஒரு திருக்குறள் போட்டிருந்தியா, அப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கோச் இன்னைக்கு விஷயம் இருக்க போறேன்ட்டு. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஒரு போஸ்ட் மட்டும் போட்டு போயிட்டேன். முரளி ப்ரோ ஒருத்தன் உமனை அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தான். ஓகே இங்க மேல உமன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவன் என்ன மாதிரி வீடியோ போட்டாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு தனியா டிஎம் பண்றேன். அவன் உட்காந்து இப்ப நம்மளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கான். அந்த வீடியோ தான் தேடிட்டு இருக்கான். என்னடா இது? ஆமாங்க அண்ணா எலவேஷன் வருது, நடுவுல இந்த ட்வீட் வருது. எப்படி வந்துச்சுன்னே தெரியல என் டைம்லைனுக்கு. அது ஒண்ணு மட்டும் வருது.
வினோதமா இருக்கானுங்க. எனக்கு ஒண்ணு இல்ல நவீன, இப்ப அல்காரிதம் மாத்துறது பிரச்சனை இல்ல, மாத்திட்டா மறுபடியும் திமுக காரங்க எல்லாம் அல்காரிதத்துக்குள்ள கொண்டு வரது ஒரு பெரிய வேலையா போயிடும். அதுக்காக தான் பாக்க வேண்டியதா இருக்கு. ஓ, அவனுக்கு போறது எதுவும் தெரியாது அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் தெரியாது, ரொம்ப பாசிட்டிவா மாத்தி விட்டா அவங்க வரவே மாட்டானுங்க. அப்புறம் இல்ல டைம்லைன் சொல்ற செந்தில், டைம்லைன் கடுப்பா இருக்கு. இதுல சதீஷ் நாட்டாமை பத்தி பேசியிருந்தாரு. அவர் மருமக கேட்ட போடுற இடம் இல்லாம சுத்திட்டு இருக்காப்ல மருமக. என்னது அவரோட மருமக பிள்ளைக்கு டேட்டா போடுற இடம் இல்லையா? இல்ல அவர் ஏன் டேட்டா போட்டாருன்னு கேட்டீங்களா? மருமக பிள்ளைக்கு உடம்புல போடுற இடம் இல்லையா தான் அவரு போட்டுக்கிட்டாரு. ஓகே ஓகே, நான் கூட மருமக பிள்ளை ஏதோ டேட்டு கம்பெனி வச்சிருக்கான் போல அப்படின்னு பார்த்தேன். அவன் இன்னும் பாக்கல நீங்க சதீஷ். அவன் உடம்புல டேட்டோல இடமே கிடையாது. அப்படியா? இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு தான் தப்பா கேக்குதான்னு தெரியல. அது உன்னோட எண்ணத்தோட வெளிப்பாடு மேம். அது அந்த டேட்டூல பார்த்தா நாட்டாமை மைக்கு வந்து மா போட்டுருக்க மாட்டான், பா போட்டு வச்சிருவான் பைத்தியக்காரன். சில்ட்ரல் அப்புறம் வாங்கிக்கிறேன். எடப்பாடி உண்மையில எவன் தான் ஐடியா கொடுக்கறது? பைத்தியக்காரன் எவனா நம்ம கிறுக்க பண்ணுவான இந்த வேலையா இன்னைக்கு இவனை சேர்த்தது. அது அவனையாவது ட்ரிகர் பண்ணி திருப்பி ஒரு 10 பேர் வாங்கதான். கரெக்ட். அவனுக்கு நல்ல ஐடியா கொடுக்குறவன் கூட இருந்திருந்தானா எடப்பாடி எங்க இருந்திருப்பான். இல்ல நீ யோசிச்சு பாரு நவீன, ஸ்டாலின் மட்டும் இருக்கும்போது எடப்பாடி கொஞ்சம் பெருசா தான் தெரிஞ்சாரு. இப்பவும் நம்ம இல்லைன்னா எடப்பாடி ஜெயிச்சிருப்பான். ஆனா என்னன்னா, ஆலூர் ஷானவாஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டான், மக்களவை தலைவர் கொடுத்த தேநீர் விருந்தில் கனிமொழி பங்கேற்றதன் மூலம் திமுக பாஜக கூட்டணியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இத்தகைய கேள்வி தாவேகா நோக்கி வராமல் இருக்க சுதந்திர தினத்தில் ஆளுநர் கொடுக்கும் தேநீர் விருந்தை சிஎம் புறக்கணிப்பார் என்று நம்புகிறேன் அப்படின்னு போட்டிருந்தான். ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணிச்சிட்டாரா பூமர்? அதெல்லாம் ப்ரூட்டல். ஆமா, அவர் கேரளா போயிட்டாரு போல. இங்க அடிஷனல் தானே, அங்க தானே இது தமிழ்நாடு வந்து அடிஷனல் முரளி ப்ரோ. ஆமா, அதுதான் அவனுக்கு மெயின். அதனால அங்கிட்டு போயிட்டாப்ல. நீ லியோ போடுறான் 6:30க்கு. லியோ போடுறானோ சன் டிவில பாருங்க. லியோல நல்லா இருக்கும் ப்ரோ, பாருங்க ப்ரோ எல்லாரும். யார் யார் வெறுக்கிறீங்களோ போய் லியோ பாருங்க, ஜாலியா இருக்கும். ஆனா இவன் ஒரு 3 மணி நேரம் படுத்த ஒரு 4.5 மணி நேரம் போடுவான். 1 மணி நேரம் விளம்பரம் போடுவான். அது ஒண்ணுதான் டென்ஷன். வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு சேஞ்ச் ஹார்ட் கலர்? ஹார்ட் கலர் அது பண்ண முடிய மாட்டேங்குது. வந்து அழுத்தி புடிங்க மேல வரும். இல்ல அது ஆண்ட்ராய்டுக்கு வரல ட்ரை ப்ரோ. அப்படியா? ஆமா, ஓகே. எனக்கு வேற ஒயிலட் கலர்ல வருது, கடுப்பா இருக்கு. நல்ல மஞ்சள் கலர்ல இருந்தா அருமையா இருக்கும். ஆனா அப்படிதான் போடணும்னு நினைக்கிறேன், போட முடியல. நான் பிளாக் கூட வச்சுக்கலாம். பிளாக் இருக்கு, கிரீன் கூட இருக்கு. கிரீன் முதல்ல இதுல மஞ்சள் போடுங்க, அதான் நல்லா இருக்கும். எல்லோ. கிச்சு வந்துட்டான் புலம்புறதுக்கு. கிச்சு வாயா, யோசியா புலம்புறதுக்கே இருப்பாயா கிச்சு நம்ம ஆளு. கிச்சு இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத கிச்சு, பழகிக்க. டென்ஷன் ஆகுறாங்களா? கரெக்டா அதுக்குதான் வர்றடி, நானும் பாத்துட்டேன். மித்த நாள்ல ஆளை காணோம். இல்ல எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருப்பேன். சரி, நயினார் பத்தி டாபிக் போட்டிருந்தீங்கன்னா நான் மேல
ஓகே 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 ஓகே. இல்ல காலையில புலம்பிட்டு இருந்தேன், கேட்டேன் ஒரு பேஸ்ல. புலம்புறதுன்றதுல என்ன பண்றது, ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஆனா அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைனஸா இருக்கா. இதுவும் நல்லாதான் இருக்கு, என்ன வேணா இருக்கலாம் கிச்சு. நம்ம ஏன் ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ள போகணும்? அப்படி நம்ம மக்கள்கிட்ட சொல்ல முடியாதுல்லப்ப. நம்ம வீட்டுல எல்லாரும் பெண்கள் இருக்காங்க, நம்ம வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம இந்த டாபிக் பத்தி பேச முடியாது. இல்ல உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இல்ல தாள ஒரு கரெக்டா கொண்டு போய் சேர்த்துரும், கவலைப்படாது. அப்படின்றது இதை வந்து தவிர்த்திடலாம். வெளிப்படையா வந்து சரி என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அவரு, அதெல்லாம் வெளிப்படையா இது பண்ண வேணாம். கம்யூனிஸ்ட் சொல்லிருக்காங்களா அடுத்தவங்க பிரச்சனை போய் பாக்கணும்ட்டு, அடுத்தவங்க ஃபேமிலி பிரச்சனை போய் பாக்கணும்ட்டு. நம்ம பொதுவா பேசுறவங்க நம்ம ஏன் இப்படி இருந்தா எப்படி இருக்கு? அரசியல் இதான் இப்ப இதை வச்சு மட்டும் தான் அரசியல் இப்ப நகருது. ஹிஸ்டரி பத்தி பேசலாமா, அவர் என்ன பண்ணாருன்ட்டு. அப்படின்னா அவர் யாரும் ஃபாலோ பண்ணவே முடியாது அப்படின்றது இல்ல. அண்ணனை வந்து நம்ம எல்லாரும் விரும்புறதுக்கு காரணமே ஒரு நல்லவர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான், நடிகர்ன்றதுக்காக எல்லாம் தாண்டி அவர் நல்ல மனுஷன் அப்படின்றதுக்காக மட்டும் தான் நம்ம வந்து நேசிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டிகிரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கேரக்டரைசேஷன் தான் வந்து அதுதான் பிரச்சனையே. நம்ம நேற்று ரச்சோம், இன்னைக்கு அந்த விஷயத்தை நம்மளால பேச முடியல. எடுத்துக்க வேண்டாம், அவ்வளவுலாம் எடுத்துக்க வேண்டாம், அதெல்லாம் சரியாயிடும். இல்லப்பா, ஒரு வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. இது எப்படியோ ஸ்டாப் ஆகும்னு சொல்லிட்டு